இப்போது தமிழ்நாட்டில் ஒரு கல்வி புரட்சியை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் கூட இப்போது பள்ளிக்கூடங்கள் வந்திருக்குது. நமது இளைஞர்கள் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி மையங்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்களில் போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 23 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதில் 17,000 இடங்கள் இருக்குது. இந்த இடங்களை பிடிக்கிறதுக்கு நமது பிள்ளைகள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் கடுமையான போட்டிக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 24,000 இடங்கள் NITயில் இருக்குது. 1,00,000 இடங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருக்குது. நமது மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் அதிக அளவில் அவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ IAS IPS போன்ற பதவிகளுக்கு வர்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தில் பட்டப்படிப்பு படித்த தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பு படித்த யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சேரலாம். அவங்களுக்கு இலவசமாக தங்க வச்சு, அவங்களுக்கு உணவு கொடுத்து, பயிற்சி கொடுத்து, சென்னையில் கிரீன்வே சாலையில் அவங்களுக்கு இந்த தயாரிப்பு நடத்திட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7,500 ரூபாய் மாத உதவித்தொகையும் கிடைக்குது. ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க IAS படிக்கிறதுக்கு 10 மாதங்கள், கிட்டத்தட்ட 75,000 ரூபாய். முதல் கட்ட தேர்வு ப்ரிலிமினரி தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்குறாங்க. மெயின் தேர்வு பாஸ் பண்ணிட்டா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு. அப்படி இந்த IAS பயிற்சி இலவசமாக கொடுக்கறதோட அல்லாமல் 1,50,000 ரூபாய் ரொக்க பரிசும் கொடுக்குறாங்க. அந்த மையத்தில் படித்தவங்க 87 பேர் இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அரசாங்கம் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகை உதவி செய்வதனால IAS போன்ற தேர்வுகளுக்கும் மாணவர்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், விமான நிலையத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், சுரக்ஷா சேமாபல், இது போன்ற துறைகள் இருக்குது. காவல்துறைகள் இருக்குது, மத்திய காவல்துறை. அந்த காவல்துறையில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படிங்கிற ஒரு கெஸ்டட் போஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்திய இராணுவம், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இதில் கமிஷன் ரேங்க்ஸ் இருக்குது. நமது பள்ளிக்கூடங்களில் NCC, கல்லூரியில் NCC இருந்த மாணவர்களுக்கு தேர்வே கிடையாது. இந்திய இராணுவத்தில் போய் கமிஷன்ட் ஆஃபீஸராக 3 ஸ்டார் போடுறதுக்கு இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாகவே வரலாம். ஜென்ரல் இந்தியன் ஆர்மி, ஏர் சீஃப் மார்ஷல், அதே மாதிரி நேவி அட்மிரல், அந்த அளவுக்கு வர முடியும். அதுக்கெல்லாம் கூட இன்ஜினியரிங் பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு டெக்னிக்கல் என்ட்ரின்னு வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் என்ட்ரி அவங்களுக்கு கூட எக்ஸாமினேஷன் கிடையாது, SSB இன்டர்வியூ மட்டும்தான். +2 முடிச்சுட்டு கூட இராணுவத்தில் அதிகாரியாக ஜாயின் பண்ணலாம். அந்த +2 முடித்து ஒரு NDA எக்ஸாம் எழுதணும், UPSC எக்ஸாம். அதை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கடகவாசலாம். அங்கே எந்த செலவும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படி பிரித்து விட்டுருவாங்க. உடனடியாக பெரிய வேலையில் அவங்களுக்கு சேர முடியும். இப்படியும் வசதியில் இருக்குது. இது போன்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இராணுவம், துணை இராணுவம் மற்றும் ரயில்வே, இன்கம் டேக்ஸ், இது போன்ற பதவிகளுக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆர்வம் காட்டணும். மகாரிஷி வித்யா மந்திர் ஒரு தரமான கல்வி இங்கே கொடுக்குறாங்க. இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், இந்த சமூக வலைதள மோகத்தினால சிறார் குற்றங்கள் அதிகரித்து வருதுன்னு சொல்லி ஒரு பார்வை வைக்கப்படுது சார், அதை பற்றி? சமூக வலைதளங்களின் மூலமாக சிறார் குற்றங்கள் கூடிச்சுதா குறையுதா? அந்த மோகத்தினால இப்போ சிறார் குற்றங்கள் அதிகரித்து வருது. பல கத்திகாரி பண்ணுறாங்க இளைஞர்கள் அந்த மாதிரி. ஓகே, ஒரு சில நிகழ்ச்சிகள் இந்த அடலசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த 18 வயசு அல்லது அதுதான் குழந்தைன்னு சொல்கிறாங்க. 14 வயசுலேருந்து 18-20 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் அவங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அது போன்ற நபர்கள் சில குற்றங்களில் ஈடுபடுறது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு சமூக பொறுப்பு உள்ளவங்க, சோஷியாலஜிஸ்ட், அரசாங்கம், கல்வித்துறை, பெற்றோர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள கண்காணிக்கணும். ஒரு சில நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள் மூலமாக தான் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு பல்கலைக்கழகங்களில், ஆராய்ச்சி மையங்களில் இது போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அவங்க சொன்னால் தான் நம்ம அதை நம்பணுமே தவிர, சும்மா போகிற போக்கில் யாராவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு குற்ற நிகழ்வு நடந்த உடனே இதுபோல் சமூக வலைதளங்களால தான் இந்த மாதிரி நடக்குது
அப்படின்னு சொல்லி போகிறதுல பொருள் இல்லை. அதில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வயசு வந்து குறைக்கணும், துணல் வந்து குறைக்கணும், 16 எடுத்துடணும், அப்புறம் 18 16 குறைக்கணும்னு ஒரு இதை சொல்லி எதுக்கான வயது? துணல் 18 வயசா இருக்குல்ல சார். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கும். அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. யுனைடெட் நேஷன்ஸ் 1989 ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் சில்ட்ரன் ரைட், குழந்தைகளுடைய மனித உரிமைகள், அது வந்து 1989 சர்வதேச நாடுகள், ஐக்கிய நாடுகளில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனும் 18 வயசு நிறையவில்லை என்றால் அந்த மனிதன் குழந்தை என்றே கருதப்படுவார்கள். அவங்க பெரிய பெரிய தப்பு பண்ணால் கூட சாதாரண மக்களை மாதிரி, அடல்ட்டை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தனி நீதிமன்றம், இன்னும் சொல்ல போனால் அவங்கள வந்து கைது பண்ணவும் கூட முடியாது. சில நேரத்தில் அது வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிகிட்ட கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் வந்து ஒரு தனி நீதிமன்றங்கள் வச்சுருக்குறாங்க. சாதாரண காவல் அதிகாரிகள் கூட அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது வந்து அறிவியல் அடிப்படையில், இப்போ அறிவியல் வந்துட்டு இருக்கிறனால சிறுவர்களை மற்றவங்களை மாதிரி நம்ம நடத்தக்கூடாது, குற்றங்கள் புரிந்தால் கூட அவங்கள திருத்திடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு சில சலுகைகள் நம்ம பண்ணுறோம். ஒரு சில நிகழ்ச்சி நடந்துட்டுது, ஒரு சிறார்கள் வந்து கொடுமையான செயலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, வயலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய அளவில் அவங்க வன்முறை செஞ்சிட்டாங்க, ஒரு சிலர் 1-2 நபர்கள் அல்லது 4 நபர்கள் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த குழந்தைகள் குற்றவாளியாக்குவதோ இல்லை அவங்களுடைய குற்ற வயதை வந்து குறைக்கிறதோ வந்து சரியாக இருக்காது. அது வந்து அறிவியல் அடிப்படையில் உலக அளவில் தான் அந்த முடிவு எடுக்க முடியும்.